ஓம் ஸ்ரீ சாய்ராம். எல்லோரும் இன்பற்றிருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. நாம் இப்பொழுது ஸ்ரீ கருட புராணத்தில் வேதகாண்டம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் ஸ்ரீமன் நாராயணன் கருடனுக்கு கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். போன பாகத்தில் ஒருவன் இறந்தவுடன் அவனோட கால்களையும் கைகளையும் கட்ட வேண்டும், பார்த்துருப்பீங்க. அந்த இதை பண்ணணும். உறவினர்லாம் சவத்தின் அருகிலேயே இருக்க வேணும். இப்போ சவம் கிடைக்கும்போது சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் ஒரு கிராமத்தில் இருந்தால் அந்த கிராமத்தில் உள்ளவங்க கூட சாப்பிடாமலாம் இருந்திருக்காங்க. இப்போ இந்த காலத்தில் எப்படின்னு தெரியல, லாட்டுக்கிட்டெல்லாம் இருக்கும் எப்படி மற்றவங்க இது பண்ணுறணும். பட் அது சொல்கிற ஒரு மனிதவுடன் அவனுக்கு கால்கள் கையில் கட்டணும். உறவினர்லாம் சவத்தின் அருகிலேயே இருக்கணும். ஒரு கிராமத்தில் சவம் கிடந்தால் அந்த கிராமத்தில் உள்ள அனைவரும் சோறும் நீரும் அருந்தலாகாது. அப்படி பண்ணாக்க அவங்க மாமிசத்தையும் ரத்தத்தையும் குடித்த மாதிரி ஆகும். அதேமாரி தாம்பூலமெல்லாம் போடக்கூடாது. ஆண் பெண் கூடியிருத்தல் அந்த வீட்டில் அதேமாரி இருக்கக்கூடாது. எல்லாருமே சவத்துக்கு பக்கத்தில் இருந்து இது பண்ணணும். அவனோட நல்ல விஷயங்களை பற்றி, நல்லது செஞ்சதை பற்றி பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். மேலும் கருட பகவான் பரமபதநாதனை தொழுது எந்தையே பிரயோபவேசம் செய்தல் என்பது யாது? அது எந்த வகையில் சிரேஷ்டமாயிற்று? பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வந்த வீட்டை விட்டு நீங்கி புண்ணிய சேத்திரத்திற்கு சென்று அங்கு மரிப்பதால் ஏற்படும் பயன் யாது? தீர்த்த யாத்திரை செய்ய புறப்பட்டு சென்ற மார்க்கத்தில் ஒருவன் மாய்ந்தான் என்றால் அவனுக்கு என்ன விளைவு உண்டாகும்? நாளெல்லாம் தீர்த்த யாத்திரை செய்பவனுக்கு பயன் என்ன? சந்நியாச ஆசிரமம் பெற்றவன் அவ் ஆசிரமத்திற்குரிய ஒழுக்கத்திலிருந்து தவறுவானாகில் அவன் எக்கதியை அடைவான். இவற்றையெல்லாம் அடியனுக்கு விஸ்தாரமாக சொல்லி அருளுவீர்கள் அப்படின்னு கருடன் கேட்கிறார். அதற்கு பரமபதநாதன் மகிழ்ந்து கூறலானார். வைனதையா, எவன் ஒருவன் ஆகார விவகாரம் ஒன்றும் செய்யாமல் நியமத்தோடு தர்ப்பாசனம் செய்து என்னையே தியானம் செய்து கொண்டு மறிக்கிறானோ, அதாவது தர்ப்ப ஆசனத்தில், தர்ப்பியால் செஞ்சப்பட்ட படுக்க ஆசனம், அதில் அவன் நமது உலகை அடைவான். அதனாலேயே பிரயோபவேசம் என்பது ஏற்றமுடையதாயிற்று. ஒருவன் பிரயோபவேசம் செய்த நாட்கள் எத்தனையோ அத்தனை நாட்களுக்கும் நாள் ஒன்றுக்கு ஒரு வேள்வி செய்த பயன் அவனுக்கு கிடைக்கும். அவன் உலகில் உண்மையையும் வாழ்வியலின் இரகசியத்தையும் தெய்வீக இயலின் மெய்மையும் உணர்ந்து இனி உயிர் வாழ்க்கை வேண்டியதில்லை என்று பிரயோபவேசம் செய்து நல்லுலகை அடைவான். ஒருவன் இனி வாழ்வு வேண்டியதில்லை, மரித்து விடுவோம் என்று மனந்துணிந்து அதை நல்ல முறையில் பிரயோபவேசம் செய்து மரித்து விடுவோம் என்று செயலில் இறங்கி நடுவில் எழுந்து இல்வாழ்க்கையை ஏற்க விரும்பினால் அவன் அந்தணன் மூலமாக பிராயச்சித்தங்களை செய்து கொண்டு பிறகு தர்ம மார்க்கத்தில் ஒழுக வேண்டும். அதாவது போகணும்னு சொல்லி தன்னோட இது பண்ணால் அந்த தர்ப்ப இதில் உட்காந்து இறைவனையே நினச்சிட்டு அப்படியே இருக்கணும். அந்த காலத்துலலாம் சில பேருக்கு தெரியும் போல இருக்குது போகணுன்னு சொல்லிட்டு, அதேமாரி ஒரு காலம் வரும்போது அதுமாரி பண்ணியிருப்பாங்க. அதுக்கு தான் அந்த பிரயோபவேசம்னு பேர். அப்படி இருந்துட்டு மறுபடியும் இல்வாழ்க்கைக்கு வரணும் அப்படின்னு சொன்னான்னா அவன் சில பிராயச்சித்தங்கள்லாம் பிராமணர் மூலமாக செஞ்சுக்கணும். சந்நியாசம் செய்து கொண்டு நியமத்துடன் இறந்தவனுக்கு அவன் சந்நியாச ஆசிரமத்தை ஏற்ற நாள் முதல் மரித்த நாள் வரையிலும் உள்ள நாட்களுக்கு நாள் ஒன்றுக்கு 2 வேள்விகளின் பயன்கள் அவனை சாரும். சன்னியாசத்திலே இருந்து நியமத்துடன் இறந்தவனுக்கு பிணிகளினால் துன்பமடைந்தும் மரணகாலம் நெருங்கிவிட்டதென்றும் எண்ணி சந்நியாச ஆசிரமம் பெற்று பிறகு பிணி நீங்க பிழைத்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு சன்னியாசம் வாங்கிக்கிறது. சன்னியாசம் வாங்கின பிறகு உடம்பு நீங்கி போயிடுச்சுன்னு திருப்பி அவங்க இந்த வாழ்க்கைக்கே வருது. அப்படி பிழைத்து இல்வாழ்க்கையை ஏற்று வாழ விரும்பினாலும் இல்லற வாழ்வுக்கு உடன்பட்டாலும் அவன் மகாரோகம் அடைவான். அது சரியில்லை. அவனை விட பாவியானவன் ஒருவனும் இல்லை. அதுமாதிரி இது பண்ணிட்டு உடம்பு சரியானோன்னா
மறுபடியும் நான் அதில் இல்வாழ்க்கையிலே இருக்கேன் அப்படின்னாக்க அவனுக்கு ஒன்றும் விமோச்சனம் கிடையாதுங்கிறார். அத்தகையவனை ஒருவனும் பார்க்கலாகாது. பார்த்தாலே பாவமா. வீடு, மனைவி, மக்கள் முதலியோர் எல்லாம் நெடுங்காலம் பிரிந்து நெடுந்தூரம் தீர்த்த யாத்திரை செய்ய வேண்டும் என்ற வைராக்கியத்துடன் யாத்திரை செய்பவனுக்கு பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் வேண்டியவற்றை கொடுக்கிறார். திவ்ய தேச யாத்திரை செய்ய உத்தேசித்து சென்று செல்லும் வழியில் விதியால் ஒருவன் மரித்தால் அவன் சொர்க்கத்தை அடைவான். தீர்த்த யாத்திரை செல்லும்போது இயற்கையாக அவன் மரணம் அடைஞ்சான்னாக்க சொர்க்கத்தை அடையலாம். சன்னியாசிகளையும் தீர்த்த யாத்திரை செய்பவர்களையும் சேத்திராடனம் செய்பவர்களையும் தேவர்கள் எல்லோருமே காப்பாற்றுகிறார்கள். குறிப்பாக விஷ்ணு கணங்களே அவர்களை ரட்சிப்பார்கள். ஆனால் இதுமாரி போகுங்க ஆக்சிடெண்ட்டில் செத்து போகிறாங்க. இப்போ எப்படின்னாக்க அவங்க இந்த போகிற நோக்கம் வந்து யாத்திரை சேத்திராடனம் போகிறாங்க, எது பண்ணுறாங்கன்னும்போது அவங்கெல்லாம் சொர்க்கத்துக்கு போவாங்க. அப்படி தான் அர்த்தம் அதுக்கு. ஒருவன் மரிக்க வேண்டுமே என்று ஒரு புண்ணிய சேத்திரத்தில் நெடுங்காலம் வசித்து சிறிது தீவினை காரணமாக வேறொரு இடத்துக்கு செல்ல நேரிட்டு அந்த இடத்தில் மரிப்பானாகில் அவன் மறுபிறவியில் காவிரி தீரத்தில் வைதிக பிராமண குடும்பத்திலும் சர்வசாஸ்திர சம்பன்னனாகவும் நல்ல ஒழுக்கமுடையவனாகவும் பாகவத ஆச்சாரிய பக்தி உடையவனாகவும் பிறந்து இறுதியில் நல்ல உலகத்தை அடைவான். யார் மரிக்க வேண்டும் என்ற ஒரே புண்ணிய சேத்திரத்தில் நெடுங்காலம், இப்போ காசி மாரி ஒரு இடத்துல போய் நெடுங்காலம் வசித்து சிறு தீவினை காரணமாக வேறொரு இடத்துக்கு செல்ல நேரிட்டு அந்த இடத்தில் மரிப்பானாகில் அவனுக்கு இது ஏதோ அங்கேருந்து புறப்பட்டுட்டான், வேறு இடத்துல போகிறான், அத்தனை நாள் அங்கே இருந்தான் இல்லையா, அந்த இதனால் அவன் அடுத்த இதில் காவிரி தீர்த்தத்தில் கரை ஓரமாக நல்ல குடும்பத்தில் பிறந்து நல்ல அந்த ஜென்மத்தில் அடைவான். இன்ன சேத்திரத்துக்கு சென்று அங்குதான் நான் மரிப்பேன் என்றும் அங்கு அவ்விடம் மரிக்காமல் மீளமாட்டேன் என்றும் ஆற்றங்கரையில் 4 வேதங்களும் அறிந்த அந்தனர் முன்பு சங்கற்பம் செய்து கொண்டு யாத்திரை சென்றவன் மீண்டும் தன் ஊருக்கும் தன் வீட்டுக்கும் வருவானேல் அவன் மகா பாவி ஆவான். என்ன பிராமணனுக்கு முன்னாடி சங்கற்பம் எடுத்துக்கிறது, நான் இனிமேல் காசியில் போய் தான் சாகிற வரைக்கும் அங்கேருந்து சாவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்தானாக்கா அவன் மகாபாவி தான் அப்படின்னு சொல்கிறாரு. அவனும் பிராயச்சித்தம் செய்து கொள்ள வேண்டும். அதுக்கு பிராயச்சித்தம் இருக்குது. மரண காலம் நெருங்கிவிட்டது என்பதை உணர்ந்த ஒருவன் விஷ்ணு சேத்திரங்கள் ஏதாவது ஒன்றில் மரிக்க வேண்டும் என்று நினைத்து அவன் யாத்திரை செய்ய நடக்கிறான் என்றால் அவன் நடக்கும் அடிகளுக்கெல்லாம் அடியொன்றுக்கு ஒரு பசுவை தானம் செய்த பயனை அடைவான். நினச்சி புறப்பட்டாலே போதும் இந்த பலன். எந்த காரணத்தினாவது அவ்வாறு சென்றவன் வீடு திரும்பி விட்டான், அங்கே மனசு மாறிட்டான்னா மாயை தானே, அவன் நடந்து சென்ற அடிகளுக்கு அடியொன்றுக்கு ஒரு பசுவை கொன்ற தோஷத்தை அடையும். எப்படி அதேமாரி ஒரு சங்கல்பம் நல்ல சங்கல்பம் எடுத்து போகும்போது பசு தியானம் பண்ண மாரி கிடைக்குதோ, இதுமாரி மனசு மாறி மறுபடியும் அப்படி திரும்பி வந்துட்டான்னாக்கா அடிக்கு ஒரு பசுவை கொன்ன மாதிரி ஆகுமா. ஒருவன் தன் இல்லற வாழ்வில் செய்த பாவங்கள் அவன் திவ்ய தேசங்களில் செய்யும் பாகவத சேவையாலும் தீர்த்த பிரசாதங்களாலும் நிவர்த்தி ஆகிவிடும். அதுக்காக தான் அதுமாரி ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வச்சுப்பாங்க. கொஞ்சம் கடமையெல்லாம் முடிச்சுட்டு இப்படி பண்ணால் தீர்த்த யாத்திரையெல்லாம் கிளம்புவாங்க. கடமை இங்கே இருக்கும்போது எப்படி போக முடியும் அப்படின்னு சில பேர் போகிறாங்க. அந்த தீர்த்த யாத்திரையே நல்ல பகவானை வேண்டிக்கிட்டு அந்த மாரி அங்கே போய்ட்டு அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு அங்கே நதிக்கரை இருந்தால் அதை ஸ்நானம் பண்ணி இதேமாரிலாம் பண்ணுறவங்க செய்யும் பாகவத சேவையாலும் தீர்த்த பிரசாதங்களாலும் நிவர்த்தி ஆகிவிடும். அவன் செஞ்ச பாவம்லாம் கூட நிவர்த்தி ஆகிடும். சேத்திரையில் அவன் பாவம் செய்து விட்டால் அப்பாவங்கள் எவற்றாலும் எந்த நாளும் அதேமாதிரி சேத்திரத்தில் போயிட்டு பாவ செயலை செஞ்சாங்க இல்லையா, எல்லாம் போகிறாங்க, மாலை போட்டுக்கிறாங்க, அதுக்கு போட்டுக்கிறாங்க, போகிற வயதியை கூட அதெல்லாம் பண்ணுறாங்க. ஏன் போட்டுக்கணும்? பாவத்தை சம்பாதிச்சுக்கிறதுக்கு தான். பேசாமல் இருந்திருக்கணும். அது இந்த பாவம் உண்டு இதுவாகும். இதேமாரி ஒரு பகவானை கும்பிட போகிறேன் விரதம் இருக்கேன்னு சொல்லிவிட்டு அதேமாரிலாம் இருந்தாக்க இதுமாரிலாம் பாவம் வரும். இதெல்லாம் கேட்டால் தான் இதெல்லாம் தெரியும். அப்போ தான் மாற்றிக்க முடியும்.
வருடா, அந்நியருக்கு உதவி செய்வதை விட தன் தாய் தந்தையருக்கு தன்னுடன் பிறந்தவருக்கும் உடன் பிறந்தவளுக்கும் வேண்டியவற்றை கொடுப்பதே சிறப்பானது. அந்நியருக்கு உதவி செய்வது வெல்கம், செய்யலாம். அதே சமயத்தில் இவங்கெல்லாம் தவிக்க விட்டுறக்கூடாது. தாய் தந்தையருக்கும் தன்னுடன் பிறந்தவளுக்கும் வேண்டியவற்றை கொடுப்பதே சிறப்பானது. ஒரு புத்திரன் தன் தந்தைக்கு பொருள் முதலியவற்றை கொடுத்தால் அந்த செயல் உத்தம பிராமணனுக்கு கொடுக்கும் தானத்தால் வரும் புண்ணியத்தை விட 100 பங்கு அதிகமாகும். யார்? அப்பாவுக்கு அவனோட இதை செஞ்சாக்க, பொருள்லாம் முன்ன கொடுத்து அவங்களுக்கு சௌக்கியமாக வச்சுக்கிட்டு காப்பாற்றினாக்க, அப்பாவுக்கு இது பண்ணாக்க உத்தம பிராமணன் கொடுக்கும் தானத்தால் வரும் புண்ணியத்தை விட 100 பங்கு அதிகமாக புண்ணியமாக அப்பாவுக்கு பண்ணாக்க. தாய்க்கு கொடுத்தால் அந்த புண்ணிய பயன் 1000 பங்கு அதிகம். தந்தையை விட தாய்க்கு மதிப்பு கூட தான். என்ன, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வமாக இருந்தால் கூட அன்னை தான் முதல்ல வருது இல்லையா? அதனால் தாய்க்கு பண்ணால் 1000 மடங்கு 1000 மடங்கு ஒரு நல்ல உத்தம பிராமணனுக்கு தானம் கொடுத்த பலன் கிடைக்குமா? சகோதரிக்கு கொடுத்தால் 1,00,000 பங்கு அதிக பயன் பெறுவானோ. சகோதரிக்கு, கூட பிறந்தவங்களுக்கு, அக்காவோ தங்கையோ யாராக இருந்தாலும். சகோதரன் கொடுத்தால் புண்ணியத்தை கணக்கிடுவதற்கே இல்லையா சகோதரனுக்கு. கேஸு போட்டு சகோதரர்கள் இருக்காங்களே, அவங்களாம் இதெல்லாம் கவனிக்கணும். உனக்கு இவ்வளோ கொடுத்தாங்க, எனக்கு இவ்வளோ கொடுத்துட்டாங்க, எனக்கு கூட, எனக்கு குறைச்ச இப்படின்னு சொல்லி சகோதரருக்குள்ளே அடிச்சுக்கிறாங்களே. சகோதரனுக்கு விட்டு கொடுத்தா என்ன ஆகும்? எவ்வளோ மடங்கு அதுதான் கூட. ஒருவன் தான் வருந்தி சம்பாதித்த பொருளை நல்ல முறையில் விநியோகிக்க வேண்டும். எவன் ஒருவன் மனிதனாக பிறந்தாலும் ஒரு நாள் இறக்கத்தான் வேண்டும் என்பதை மறந்து தன்னுடைய நிலையில்லாத உடலை மிகவும் அக்கறையாக போஷணை செய்து ஆடை ஆபரணங்களால் அதை அலங்கரித்து சம்சார சாகரத்திலேயே மூழ்கி தவிக்கிறானோ, இத்தகையவனை அதேமாரி ஆளை பார்த்து இந்த சிவனின் அறிவுத்திறன்தான் என்னே, இந்த சீவனின் இந்த ஜீவனுடைய அறிவித்திறன்தான் என்ன முட்டாள் அப்படிங்கிறான். இவன் மானிட ஜென்மம் பெற்றும் இவனது கருமத்தால் அல்லவோ இவன் நம் கையில் அகப்படப் போகிறான் என்று யமன் சிரிப்பான். தன்னையே ஒண்டி கவனிச்சிட்டு மேலே சொன்ன தாய் தந்தை சகோதர சகோதரிகள் பிற உறவினர்கள் மற்றும் சமூகத்தில் உள்ளவர்கள் இவர்களெல்லாம் இது பண்ணாமல் தான் ஒண்டியே இது பண்ணிட்டு இருக்கிறவங்க பார்த்து யமன் பார்த்து சிரிப்பான் அப்படி என்று பகவான் ஸ்ரீமன் நாராயணன் கருடனுக்கு சொல்கிறார். இந்த பாகத்தை தொடர்ந்து முடித்து பார்ப்போம். ஓம் ஜெய் சாய்ராம்.